வணக்கம். செய்திகள். கோபாலபுரம் வீடு தவிர வேறு சொத்துக்களை வாங்கவில்லை என முதலமைச்சர் திரு மு கருணாநிதி தெரிவித்திருக்கிறார். கோபாலபுரம் வீட்டை தவிர வேறு பெரிய வீடுகளையோ தோட்டங்களையோ எஸ்டேட்டுகளையோ விலைக்கு வாங்கவில்லை என முதலமைச்சர் திரு மு கருணாநிதி தனது சொத்து கணக்கை அறிவித்துள்ளார். ஜெயலலிதா தொடங்கி அஇஅதிமுக தொண்டர்கள் வரையிலும் சில கட்சிகளின் நண்பர்கள் சிலரும் நான் ஏதோ தள்ளி காசு கூட கையில் இல்லாமல் சென்னைக்கு வந்ததை போலவும் இன்றைக்கு ஆசியாவிலேயே முதலாவது பணக்காரனாக இருப்பதாகவும் என் பெயரில் ஏராளமான சொத்துக்களையும் எஸ்டேட்டுகளையும் வாங்கி குவித்திருப்பதை போலவும் பேசி வருகிறார்கள், எழுதி வருகிறார்கள். நான் சிறு பருவத்திலேயே இருந்தபோதே திருடர்கள் வீடு புகுந்து திருட வரும் அளவிற்கும் உயர்நிலை பள்ளியில் படிக்க திருவாரூரில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கும் ஓரளவு வசதி உள்ள குடும்பம் தான் என்னுடையது என்று தெரிவித்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் சென்னை தீநகரில் ஒரு வாடகை வீட்டில் குடும்பம் நடத்தி வந்தேன். அப்போது ஒரு நாள் கலைவாணர் என்னிடம் ஒரு பந்தயம் கட்டி அதில் 5000 ரூபாய் எனக்கு லாபம் கிடைத்தது. அது கண்டு வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்த கலைவாணர் அதற்கு மேல் தேவையான பணத்தை தானே போட்டு எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தார். அந்த காரில் என்னை உட்கார வைத்து கலைவாணரை ஸ்டுடியோவிற்கு அழைத்து சென்றார். தொடர்ந்து இன்று வரை 75 படங்களுக்கு மேல் நான் திரைக்கதை வசனம் எழுதி ஊதியம் பெற்றிருக்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் 5 முறை முதல்வராகவும் இருந்திருக்கிறேன். எல்லா முதல்வர்களின் வீடுகளையும் விட வசதி குறைவான எளிமையான வீட்டில்தான் நான் வாழ்ந்து வருகிறேன் என்பதை வெளிநாட்டிலிருந்து வந்த முக்கிய பிரமுகர்களே நேரில் கண்டு வியப்பு தெரிவித்துள்ளனர். இந்த வீடு கூட நான் அமைச்சர் ஆவதற்கு முன் 45,000 ரூபாய்க்கு வாங்கிய வீடுதான் என்று தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று போற்றப்படும் பத்திரிகை துறையில் சிறப்பாக பணியாற்றி வருபவர்களுக்கு ஆண்டுதோறும் ஈரோடு சித்தார்த்தா மெட்ரிக் பள்ளி இன்டா கிளப் சார்பாக சிறந்த பத்திரிகையாளர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நம்முடைய மூன் டிவி மற்றும் நமக்காக இதழின் செய்தி ஆசிரியர் ஷானவாஸ் கான் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஜவஹர் ஆறுமுகம் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று போற்றப்படும் பத்திரிகை துறையில் சிறப்பாக பணியாற்றி வருபவர்களுக்கு ஆண்டுதோறும் ஈரோடு சித்தார்த்தா மெட்ரிக் பள்ளி இன்டா கிளப் சார்பாக சிறந்த பத்திரிகையாளர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சிறந்த பத்திரிகையாளர் விருது மாணாக்கர்களுக்கு செய்தித்தாள் வாசித்தலின் முக்கியத்துவம் உணர்த்தவும் எதிர்காலத்தில் மாணாக்கர்களை சிறந்த ஒரு பத்திரிகையாளனாக உருவாக்குவதற்கான திறனை வளர்த்துக் கொள்ள வழிகாட்டவும் கருத்தரங்கம் கட்டுரையாளர் டாக்டர் வே ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் தா சவுண்டையா நம்முடைய தமிழ் வெப் டிவி மற்றும் நமக்காக இதழின் செய்தி ஆசிரியர் ஷானவாஸ் கான் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஜவஹர் ஆறுமுகம் ஆகியோருக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தொடர்கல்வி வாரியத்தின் தலைவர் டாக்டர் கோவிந்தராஜ் கலந்து கொண்டு விருது பெற்றவர்களை வாழ்த்தி பேசினார். முன்னதாக நாளிதழ்கள் வளர்ச்சி குறித்தும் வெளிவந்து கொண்டிருக்கும் நாளிதழ்கள் கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தா சவுண்டையா பார்வையிட்டார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சித்தார்த்தா பள்ளி முதல்வர் முகமது கவுஸ், ஷர்மிளா பானு ஆகியோர் செய்திருந்தனர். இந்த பத்திரிகை என்பது முதலாக துவங்கப்பட்டு இன்றிடம் அது வெவ்வேறு பரிமாணங்களை கொண்டு கடந்த 400 ஆண்டுகளிலே 1609 ஆண்டிலே துவங்கப்பட்டது என்று உங்களுடைய கண்காட்சியிலே பார்த்தேன். 1609 ஆண்டிலே தொடங்கி இது ஏறத்தாழ 401 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற இந்த பத்திரிகை துறை இன்று பல்வேறு பரிமாணங்களை கண்டிருக்கிறது. டிசம்பர் 5ஆம் தேதி நள்ளிரவு முதல் ஈரோடு மாவட்டத்தில் 5000 லாரிகள் ஓடாது என லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் 5000 லாரிகள் ஓடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சுங்க சாவடிகளில் அதிக அளவு சுங்கம் வசூலிப்பதை குறைத்தல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ்
மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பில் டிசம்பர் 5ஆம் தேதி நள்ளிரவு முதல் லாரிகள் வேலை நிறுத்தம் நடக்கிறது. இதில் அனைத்து லாரி உரிமையாளர்களும் பங்கேற்க உள்ளனர். ஈரோடு மாவட்டத்திலும் லாரிகள் ஓடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளன இணை செயலாளர் துரைசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது ஈரோடு மாவட்டத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட லாரிகள் ஓடுகின்றன. ஜவுளி பொருட்கள், மஞ்சள் ஆகியவை லாரிகள் மூலம் வட மாநிலங்களுக்கு செல்கின்றன. ஸ்ட்ரைக்கில் 5000 லாரிகளும் பங்கேற்க உள்ளன. சுமை தூக்கும் தொழிலாளர்கள், டிரைவர்கள், கிளீனர்கள் ஆகியோருக்கு வேலை பாதிப்பு ஏற்படும். ஈரோடு மாவட்டத்தில் ஒரு நாள் லாரிகள் ஓடாவிட்டால் அதன் மூலம் 50 கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்படும் என்றார். வருகின்ற 5/12/2010 நள்ளிரவு முதல் அனைத்து தரப்பட்ட சரக்கு ஏற்றுகின்ற லாரிகளும், குறிப்பாக எல்பிஜி வாகனங்களும், ட்ரெய்லர் வாகனங்களும் நிறுத்தப்பட்டு இந்த வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக நடத்துவது பற்றிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினமே வெளிமாநிலத்தில் செல்கின்ற லாரிகளை சரக்கு ஏற்றாமல் நிறுத்தியுள்ளார்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கின்ற 4,97,000 சரக்கு ஏற்றுகின்ற வாகனங்களிலே இன்றைய தினம் வெளிமாநிலம் செல்கின்ற ஒரு 40,000 லாரிகள் லோடு ஏற்றாமல் லோக்கல் லோடுகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்தியா முழுவதும் மொத்தம் சரக்கு ஏற்றுகின்ற வாகனங்கள் 25 லட்சம் வாகனங்கள் இருக்கின்றது. அதுல ஆல் இந்தியா ஃபுல்லா அவங்க ஏஜென்ட் அசோசியேஷன்ல புக் பண்ணி இன்னையிலிருந்து புக்கிங் நிறுத்திட்டாங்க. ஏறக்குறைய ஒரு 4,500 கோடி ரூபாய் இந்த புக்கிங் பண்ணாதனால இழப்பு ஏற்படும். தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என மணியர் சங்க மாநில தலைவர் ஜே குரு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் வன்னியர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட மாநாடு மற்றும் கலந்தாய்வு கூட்டம் மாநில துணைத் தலைவர் பரசுராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஜே குரு, தமிழகத்தில் வருங்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவு இன்றி எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. தமிழகத்தில் ஜாதி ஒழியவில்லை. அனைத்து கட்சியுமே ஜாதியை மையமாக வைத்தே அரசியல் நடத்துகின்றனர். சிறுபான்மையாக உள்ள ஜாதியினர் ஓட்டு மட்டும் போடுவதும், சிறுபான்மையாக உள்ள ஜாதியினர் ஆட்சி அதிகாரத்தில் பதவிகளுக்கு வருவதும் தமிழகத்தில் மட்டும்தான். எனவே ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த ஜாதிகளுக்கு சலுகைகளை பிரித்து கொடுத்திட வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சிறிய கட்சியை சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு தமிழகத்தை ஆள வேண்டும், யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்றாலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவு இல்லாமல் வர முடியாது. ஸ்பெக்ட்ரம் ஊழலில் முதலமைச்சர் கருணாநிதியின் குடும்பத்தினருக்கும் பங்கு உண்டு என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் தா பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டம் திருச்சியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் தா பாண்டியன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். அதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து உரையாற்றுகையில், திருச்சி மாவட்டத்தில் மழை வெள்ளத்திற்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 15,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றார். டெல்டா பகுதிகளில் தேங்கியுள்ள வெள்ள நீரை உடனடியாக அகற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது. கொலைகள் எங்கும் பரவலாக உள்ளது. குழந்தை கடத்தல், கொலை, கொள்ளை தமிழ்நாட்டில் நியதியாக உள்ளது. இதற்கு காரணம் ஆளும் கட்சி காவல்துறையை நடுநிலையாக செயல்பட விடாமல் கட்சியினரின் விருப்பத்திற்கு பயன்படுத்துவதால் சமூக விரோத செயல்கள் அதிகரித்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். மத்தியில் ஆளும் ஆட்சி ஸ்பெக்ட்ரம் ஊழலில் அகில இந்திய வரவு செலவு தணிக்கை அதிகாரி தனது அறிக்கையை சமர்ப்பித்த பிறகும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உட்படுத்த மறுப்பது காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி தர்மம் என்ற பெயரில் அதர்மத்திற்கு துணை போகிறது என்றார். ஸ்பெக்ட்ரம் ஊழலில் நிறுவனங்களுக்கு பணத்தை பங்கு கொடுப்பதில் முதலமைச்சர் குடும்பத்தினரை சேர்ந்தவர்கள் முக்கிய பங்கேற்றுள்ளதாகவும் 16,76,000 கோடி ரூபாய் ஊழலில் இந்தியா முழுமையும் உள்ள அவர் எந்த ஜாதியை பற்றி பேசுகிறாரோ அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த கடைமடையில் உள்ள எந்த குடிமகனுக்கும் 1 ரூபாய் கூட கிடைக்கவில்லை. அனைத்தும் கோடீஸ்வரர்களுக்கு சென்றடைந்திருக்கிறது என்றும் அவர்கள் தலித் கவசத்தை காட்டி
மூடி மறைக்க செய்வது தலித் இனத்தையே அவமதிக்கிற செயலாகும் என்று தெரிவித்தார். பேரின் போது இந்திய கம்யூனிஸ்ட் மாநகர செயலாளர் இந்திரஜித் உடன் இருந்தார். ஒரு ஸ்பெக்ட்ரம் ஊழலில் அகில இந்திய வரும் செலவு தணிக்கை அதிகாரி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணைக்கு உட்படுத்த மறுப்பது அந்த நிறுவனங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதில் தமிழக முதலமைச்சருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி BSNL அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். BSNL அலுவலர் ஊழியர்கள் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாள் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் தொலைபேசி சேவைகள் பாதிக்கும் நிலை எழுந்துள்ளது. கட்டாய ஓய்வு திட்டத்தை கைவிட வேண்டும், 3G அலைக்கற்றை மற்றும் பிராட்பேண்ட் வசதிக்காக மத்திய அரசு பெற்ற 18,500 கோடி ரூபாயை திரும்ப வழங்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகத்தில் உள்ள சில எக்ஸ்சேஞ்சுகள் மூடப்பட்டுள்ளன. வாடிக்கையாளர் மையங்கள் மூடப்பட்டதால் தொலைபேசி கட்டணங்களை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பழுதான தொலைபேசிகள் சரி செய்யும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. இணைக்கப்பட்ட துண்டிப்புகள் சரி செய்யப்படாததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். வேலை நிறுத்தம் தொடரும் பட்சத்தில் நிலைமை மேலும் மோசமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் வேலை நிறுத்தம் டிசம்பர் 4ஆம் தேதி காலை 6 மணி வரை தொடரும் என கூட்டு போராட்ட குழு நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். BSNL கூடிய அதிகாரிகள் முதல் CNT ஊழியர்கள் வரை அனைத்து சங்க தோழர்களும் ஒன்றிணைந்து 3 நாட்கள் வேலை நிறுத்தத்துக்கு அறைகள் விட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் திருச்சியிலே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2,500 ஊழியர்கள் இருக்கிறார்கள். அனைத்து சங்கம் இணைந்து இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றோம். முதல் நாள் இன்று எங்களது கோரிக்கை BSNL காப்பாற்றப்பட வேண்டும், மக்கள் சேவை தொடர்ச்சியாக நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். விக்ரம் சார்ஜஸ் என்ற அடிப்படையில் 18,500 கோடி ரூபாயை அரசாங்கமானது எங்களிடம் பெற்றிருக்கிறது. அதை திருப்பி கொடுத்தால் இந்த சேவையை நாங்கள் சிறப்பாக தொடர முடியும். குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு ஃப்ரீ சிம் என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் கன்ஜெஷன் இல்லாமல் மக்களுக்கு நல்ல சேவை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கருவிகள் வாங்குவதற்கு இந்த பணம் எங்களுக்கு அவசியமாக தேவை. ஊதிய உயர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் பல்வேறு நஷ்டங்கள் என்று சொன்னாலும் கூட அவற்றெல்லாம் முறியடித்து வளர்முகத்தில் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கின்றன. திருச்சியில் ஜவஹர் ஆறுமுகம் எழுதிய பெண் என்னும் தேவ ரகசியம் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. பேராசிரியர் சத்யசீலன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீனா நூலை வெளியிட திருச்சி மாவட்ட நலப்பணி நிதிக்குழு பொருளாளர் டாக்டர் சேவை கோவிந்தராஜ் பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் மீனா தன்னை மேலும் மேலும் எழுத தூண்டியது மாவட்ட நலப்பணி குழுவும் திருச்சி மாவட்ட எழுத்தாளர் சங்கமும் தான். மேலும் குடும்பத்தினரின் ஆதரவில்லாமல் பெண்கள் சாதனை படைக்க முடியாது. அதே நிலையில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் இருந்தாலும் அதிக அளவில் பெண்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் பெண்கள் தங்களுக்கென்று தனித்துவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று பெண்கள் குறித்து நிறைய நூல்கள் எழுதப்பட வேண்டும் என்றார். மேலும் இதுபோன்று பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதனை புரிய திருச்சி சேவை அமைப்பு பெரும் பங்காற்றி வருவதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக சேவை அமைப்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் காவிரி மகளிர் கல்லூரி முதல்வர் முனைவர் சுஜாதா, கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி முதல்வர் முனைவர் மார்கரெட் பாக்சின், கௌரா ராஜசேகரன், முத்துவேலழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டி அருகே பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் சம்பவ இடத்திலேயே 16 பேர் உயிரிழந்தனர். 89 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் இருந்து மதுரை நோக்கி எம்ஆர்டி நிறுவன பேருந்தும் திருமங்கலத்திலிருந்து போடிக்கு சோலைமலை நிறுவன பேருந்து என 2 பேருந்திலும் மொத்தம் 104 பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். நேற்றிரவு 8:10 மணிக்கு 2 பேருந்துகளும் ஆண்டிப்பட்டி அருகே SS புரத்தில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாயின. இதில் சோலைமலை நிறுவனத்தின் பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்தது. எம்ஆர்டி பேருந்தின் பக்கவாட்டு பகுதி முழுவதும் சேதமடைந்தது. இந்த கோர விபத்தில் மொத்தம் 16 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். 89 பேரும் காயமடைந்தனர். அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த கோர விபத்திற்கு பேருந்துகளின் அசுர வேகமே காரணம் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். தேனியை நோக்கி சென்று கொண்டிருந்த சோலைமலை பஸ்ஸும் தேனியிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த எம்ஆர்டி பஸ்ஸும் நேருக்கு நேராக மோதியதில் 7 பெண்கள் 2 குழந்தைகள் உட்பட 16 பேர் சம்பவ இடத்திலே இறந்துள்ளனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்துள்ள அனைவரையும் அருகிலுள்ள காணாவிளக்கு அரசு மருத்துவமனையிலே சேர்த்திருக்கின்றோம். அவர்களுக்கு உடனடியாக வேதாரண்யத்தில் டெங்கு காய்ச்சலால் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலுக்கு ஒரு பெண் பலியாகி உள்ளார். வேதாரண்யம் பகுதியில் கடந்த 10 நாட்களாக டெங்கு காய்ச்சலில் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேல் சிகிச்சைக்கு திருச்சி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 25க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்ற பின் தெற்கு சேர்த்தியை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரின் மனைவி அனுராதா உயிரிழந்தார். கடந்த 25ஆம் தேதி வேதாரண்யத்தில் தனியார் மருத்துவரிடம் காட்டியதில் வைரஸ் நோய் என கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக திருச்சியில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போதிய மருத்துவர்களை அமர்த்தி தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்த பின் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். பணியாளர்களுக்கு புதிய ஊதிய நிர்ணயத்தில் உள்ள முரண்பாடுகளை கண்டித்து தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தினர் கரூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் பல கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் உண்ணாவிரதம், கால வரையற்ற போராட்டங்களில் ஈடுபட போவதாக மாநில பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய அறப்போராட்டங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. கரூரில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கு கொண்ட மாநில பொதுச் செயலாளர் குப்புசாமி, மாநிலம் தழுவிய அந்த அறப்போராட்டங்கள் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் நடத்தப்படுவதாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பணியாளர்களுக்கு
புதிய ஊதிய நிர்ணயம் செய்யப்பட்டதில் உள்ள முரண்பாடுகளை முழுமையாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், அங்காடி பணியாளர்களுக்கு புதிய ஊதியம் அறிவிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகள் இப்போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு போகும் இந்த அறப்போராட்டம் வாயிலாக எங்கள் சங்கத்தின் 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் தொடர் போராட்டமாக வரும் 20ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டமும், ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர்கள் ராஜ்குமார், வேலுசாமி, மாவட்ட செயலாளர் பழனிசாமி, பொருளாளர் செல்வரத்தினம் உட்பட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மற்றும் அங்காடி பணியாளர்கள் என நூற்றுக்கணக்கான நபர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். அனைத்து பணியாளர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய இந்த போராட்டம் நடத்தி கொண்டுள்ளோம். இதன் தொடர்ச்சியாக வருகின்ற 20/12/2010 தமிழகத்தில் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் ஒரு உண்ணாவிரதம் நடத்த உள்ளோம். அதற்கு மேலும் எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்வரும் 3/1/2012 காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடத்த உத்தேசித்துள்ளோம். திண்டுக்கல் அருகே நத்தம் அரசு பள்ளியில் கட்டிட வசதி இல்லாததால் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் 5 மணி நேர போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகா ரெட்டியப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட வத்திப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுமார் 700 மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். ஆனால் இப்பள்ளியில் போதுமான கட்டிட வசதி, கழிப்பறை வசதி இல்லாததால் புளிய மரத்து அடியிலும் கலை அரங்குகளிலும் மாணவர்களுக்கு கல்வி பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. எனவே மழைக்காலங்களில் மாணவ மாணவியர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இது சம்பந்தமாக பொதுமக்கள் பல முறை கோரிக்கை விடுத்தும் கல்வித்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மாணாக்கர்கள் தற்போது பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக வகுப்பறைகளில் தண்ணீர் தேங்கியதுடன் மைதானங்களில் சகதியின் சேரும் ஏற்பட்டது என்றனர். இதனால் காலை பள்ளிக்கு வந்த மாணவ மாணவியர் அனைவரும் ஒன்று திரண்டு மதுரை நத்தம் சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். சம்பவ இடத்திற்கு வந்த நத்தம் காவல்துறையினர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் காவல்துறையினர் மிரட்டியதாக மாணாக்கர்கள் குற்றம் சாட்டினர். நத்தம் தாசில்தார் மற்றும் பள்ளி கல்வி அலுவலர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை சரி செய்வதாக உறுதியளித்ததன் பேரில் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த மறியலின் காரணமாக சுமார் 5 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் வணிக வளாகம் 15 கோடி ரூபாயில் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் சேகர்புரத்தில்
15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மஞ்சள் வணிக வளாகம் அமைக்கும் பணி தொடங்கியது. மஞ்சள் வணிக வளாகம் அமைக்க கருமாண்டி செல்லிப்பாளையம் பஞ்சாயத்து ஸ்லேட்டர்புரத்தில் 7.34 ஏக்கர் நிலம் ஈரோடு விற்பனை குழுவுக்கு நில உரிமை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இங்கு 15 கோடி ரூபாய் செலவில் மஞ்சள் வணிக வளாகம் கட்டப்படுகிறது. இத்திட்டத்தை நவம்பர் 14ஆம் தேதி ஈரோட்டில் நடந்த அரசு விழாவில் தமிழக துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். நேற்று பூமி பூஜை நடைபெற்றது. புதிய வளாகத்தில் 6 ஷெட்டுகள் அமைக்கப்படும். 200க்கு 50 அடியில் 2 ஷெட், 100க்கு 50 அடியில் 2 ஷெட், 30க்கு 100 அடியில் 2 ஷெட் அமைக்கப்படும். வங்கி கிளை ஒன்றும் தொடங்கப்படும். 50க்கு 40 அடியில் அலுவலக கட்டிடம், விவசாயிகள் தங்க 40ற்கு 50 அடியில் அறை கட்டப்படுகிறது. பணியை தொடக்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சவுண்டையா, விவசாயிகளின் 15 ஆண்டு கனவு நனவாகிறது. எதிர்காலத்தில் மஞ்சள் வணிக வளாகத்தில் குடோன், தரம் பிரிப்பு, ஏலம் ஆகியவற்றிற்கும் வசதி செய்து தரப்படும் என்றார். ஈரோடு சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, மாநில வேளாண் விற்பனை மைய தலைவர் கணேசன், ஒழுங்குமுறை விற்பனை கூட சேர்மன் தனசேகர், மாவட்ட விற்பனை கூட செயலாளர் ஞானவேல், முன்னாள் எம்எல்ஏ பொன்னுசாமி, பஞ்சாயத்து தலைவர்கள் பெருந்துறை துளசிமணி, கருமாண்டி செல்லிப்பாளையம் தேவிகா, ஸ்ரீராபுரம் சுப்பிரமணியன், மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் விஸ்வநாதன், ஒன்றிய செயலாளர் சாமி, நகர செயலாளர்கள் முருகசாமி, கோபிநாத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு அருகே ஓரக்காட்டுப்பேட்டை பாலாற்று சாலை கடும் மழையால் துண்டிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு அருகே படந்தோட்டம் ஓரக்காட்டுப்பேட்டை பாலாற்று சாலை துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது ஓரக்காட்டுப்பேட்டை கிராமம். இக்கிராமத்தை இணைக்கும் வகையில் பாலாற்றில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்டல் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ஓரக்காட்டுப்பேட்டை, களியப்பேட்டை, காவூர், காவித்தண்டலம், கரும்பாக்கம், விச்சூர், சாத்தனஞ்சேரி உட்பட பல்வேறு கிராம மக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். சமீபத்தில் பெய்த கனமழை காரணமாக ஆற்றில் தண்ணீர் செல்கிறது. இதனால் சாலையில் 3 இடங்களிலும் உடைப்பு ஏற்பட்டு சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தண்ணீரில் இறங்கி சென்றனர். பகலில் செல்பவர்கள் பள்ளத்தில் விழுந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் சென்று வருகின்றனர். இரவில் செல்பவர்களுக்கு மேடு பள்ளம் தெரியாததால் கீழே விடுகின்றனர். இந்த சாலையை பயன்படுத்தாமல் செங்கல்பட்டு செல்ல வேண்டும் என்றால் மெய்யூர் வழியாக 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளதால் பொதுமக்கள் பாலாற்று சாலையையே பயன்படுத்துகின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லா மக்களும் விவசாயம் பண்றதுக்காக நெல் வச்சிருக்காங்க, எல்லாமே வீணா போச்சு. இந்த முழு கவனக்குறை பொதுமக்கள் தான், அவங்க தான். இது விவசாயியோ மற்றவங்களோ யாரும் மழை கூட அவ்வளோ இல்ல, தண்ணி எங்க ஏரி நல்ல இதுதான். அந்த மழை ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்திய நியூசிலாந்து இடையேயான 2வது ஒருநாள் ஆட்டத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. டாஸில் வெற்றி பெற்ற இந்தியா நியூசிலாந்தை முதல் பேட்டிங் செய்யுமாறு கோரியது. முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 258 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 259 ரன்கள் என்ற இலக்கை இந்திய அணி வீரர்களின் சிறப்பான ஆட்டத்தால் எளிதில் எட்டியது. இந்திய அணியின் கேப்டன் கௌதம் கம்பீர் அதிகபட்சமாக 116 பந்துகளில் 138 ரன்கள் எடுத்தார். இதில் 18 பவுண்டரிகள் அடக்கம் இந்திய அணியின் கூட்டு முயற்சி இந்த வெற்றிக்கு காரணம் என்று கேப்டன் கம்பீர் கூறினார். இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை பார்க்கலாம். இன்றைய தங்கம் விலை சற்றே குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1919 ரூபாய். நேற்றைய விலையை விட இன்று கிராமிற்கு 11 ரூபாய் குறைந்துள்ளது. 1 பவுண்ட் தங்கம் 15,352 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 46 ரூபாய் 90 காசுகளாக உள்ளது. இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்குச்சந்தை இன்று உயர்வை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 142.70 புள்ளிகள் உயர்ந்து 19,992 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 50 புள்ளிகள் உயர்ந்து 6,011 புள்ளிகளாக முடிவடைந்தது. இத்துடன் இந்த 3 செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் 3 செய்திகள் நாளை இரவு 8:30 மணிக்கு. வணக்கம்.